என்னடா 6 பேரண்ட் வந்துட்டாங்களடா, அவங்கள வச்சு கேம் விளையாடுறதுக்காக கூப்பிட்டு வந்திருக்காங்க போல இருக்கு. துடைக்க போவது கழுவ போவது யாருன்னு ஒரு டாஸ்க் நடக்கும்ல, சின்ன பிக் பாஸா பெரிய பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க கழுவுறதா, பாத்ரூம் கழுவுறது. அதுக்கு வந்து இப்போ 2 அணிகளாக பிரியணுங்க. ஆனால் 2 அணிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேரண்ட்டாக வந்தாங்க இல்லையா, அவங்க தான் 2 அணிகளாக பிரிந்து இந்த கேமை விளையாடணும். இதில் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு விளையாடியவர்கள் வெற்றி பெறுகிறார்கள். அதன் மூலமாக பெரிய பிக் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க என்ன பண்ணணும், கழுவணும், பாத்ரூம் கழுவணும். அதுக்கு வந்து டோமெக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு முறை நம்ம போட்டு கழுவணும்னா 3 நாளைக்கு பளபளன்னு வாசனையுடன் இருக்குமா. அதனால் ரவீனா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம 2 முறை கழுவினா போதுமே அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போகிறாங்க. இந்த மாதிரியான காட்சிகள் போயிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, ஸ்போர்ட்டிவாக இவங்க இருந்தாங்க. யார், இந்த பேரண்ட்ஸ்களும் அந்த கேமை ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டாங்க. இன்னொரு விஷயம் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, நம்ம வீட்டில் நம்ம பொண்ணோ பையனோ ஒரு டம்ளாரை கூட எடுத்து வைக்கிறது இல்லை. இங்கே வந்தால் எல்லாம் சமைக்குதுங்க, பாத்ரூம் கிளீன் பண்ணுதுங்க, பெருக்குதுங்க, நம்மளாலேயே நம்ப முடியல நம்ம கண்ணை அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சிகளையும் பார்க்கிறோம். இன்னொரு புறம் மாயாவுக்கும் விக்ரம் அப்பாவுக்கும் நடக்கிற அந்த நிகழ்வுகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு. விக்ரம் அப்பா இருந்தாருன்னா நான் கிளம்பிடுவேன் நாளைக்கே அப்படின்னு மாயா சொல்றாங்க. உடனே அவரு, நீங்க கிளம்பினீங்கன்னா எனக்கு என்ன வேலை, நீங்க இங்க இருக்கணுங்க. நல்லா இருந்தது அந்த காம்பினேஷன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு விக்ரம் அப்பா வந்து நல்ல ஃபேமஸ் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். விக்ரம் 70 நாள் இருந்து ஒன்றும் சாதிக்க முடியாதது ஒரே நாள்ல அந்த மனுஷன் சாதிக்கிறாயா, இன்னும் டெலிகாஸ்ட் கூட ஆகல. சின்ன பிக் பாஸ் வீட்டுக்காக யார் விளையாண்டாங்க அப்படிங்கிறத சொல்ல மறந்துட்டேனே. சின்ன பிக் பாஸ் டீமுக்காக விளையாண்டது பார்த்தீங்கன்னா, அர்ச்சனாவுடைய அப்பா, பூர்ணிமாவுடைய அம்மா, சரவண விக்ரமுடைய அம்மா விளையாண்டாங்க. இந்த டாஸ்க் படிக்கும்போதே மணி வந்து சரவண விக்ரமுடைய அப்பா நம்ம டீமுக்காக தான் ஆடணும் அப்படின்னு அவர் எடுத்து வச்சுக்கிட்டாரு. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா சரவண விக்ரமனுடைய அப்பா, அர்ச்சனாவுடைய அம்மா, விஜயவர்மாவுடைய அம்மா ஆடி இருந்தாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாஸ்க்கு. இவங்க வெற்றி பெற்றார்கள்.